புதிதாய் வருகின்றாள் புன்னகையுடன் உங்கள் ரோஜா. யோ சுமாரியா பேசாம வாங்க சார். வணக்கம். ஒரு நிமிஷம் இருங்க. அப்புறம் மாசிலாமணி சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா சார்? உட்காருங்க சார், உட்காருங்க. மா, அஞ்சலி எங்கம்மா காணோம்? உள்ள ஒரு வேலையா இருக்கா சார், இப்போ வந்துருவா. ஓகே ஓகே. வாங்க உட்காருங்க. அஞ்சலி, கதவு எதுக்கு சாத்துற? சொல்றேன், உட்காருங்க உட்காருங்க. சத்தம் வந்துச்சு, அவ்வளவுதான். கொன்னுடுவேன். என் வேலை முடிகிற வரைக்கும் சைலண்டா இருக்கணும். கலட்டா பண்ண தோலை உரிச்சு போட்டுருவேன். என்ன தெரியுதா சார்? மாசிலாமணி சார். சார் வாங்க சார். உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். என் அப்பாவோட நிலைமையை பாத்தீங்களா சார்? என்ன மாசிலாமணி சார், எப்படி இருக்கீங்க? உங்களால நடக்க முடியாது, பேச முடியாதுன்னு சொன்னாங்க, உண்மையா? சார், நான் நேத்தே சொன்னல, அப்பாவுக்கு கை கால் வாய் எதுவுமே செயல்படல. இது பாருங்க சார், மெடிக்கல் சர்டிபிகேட். இந்தாங்க. நீங்க சொன்ன தகவல் எல்லாம் கரெக்ட். மிஸ்டர் மாசிலாமணி, நீங்க எங்க பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் போட்டு வச்சிருந்தீங்கல்ல, அதை எடுக்கணும்னு உங்க ஒய்ஃபும் டாக்டரும் கேட்டாங்க. அது விஷயமா தான் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு சம்மதம் தானே? என்ன சொல்றாருமா அவரு? அது வந்து பணத்தை எங்க கிட்ட கொடுக்க சொல்றாரு. இல்லைங்க. அப்புறம் என்ன சார், உங்க டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுல? உடனே பணத்தை கொடுங்க சார். செக்கா இல்லாம கேஷா கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். அப்பாவோட வைத்திய செலவுக்கு அவசரமா தேவைப்படுது சார். கண்டிப்பா கொடுக்கறேம்மா. தேங்க்யூ சார். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்றோம். எங்க மேடம் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு தடவை சார பாத்துட்டோம். உங்க மேடமா? நாங்க இல்லாம வேற எந்த மேடம் சார்? இதோ வந்துட்டாங்க பாருங்க. என்னடி இலக்கியம் வந்திருக்கா? 2 பேரும் என்ன எதிர்பார்க்கல. நான் மேனேஜருக்கு மேல் அதிகாரி இல்ல, உங்களுக்கு தான் மேல் அதிகாரி. 2 பேரும் மாமாவோட 10 லட்சத்தை சுருட்டலான்னு பாக்குறீங்களா? சார் சார் மேனேஜர் சார், எதுக்கு இந்த இலக்கியம் வந்திருக்கா? நான் தான் வர சொன்னேன். என்ன தெரியல. என்னம்மா? நேத்து நீங்க 2 பேரும் பேங்க் வந்தப்ப அவர் யார் இதுல நாமினியா போட்டிருக்காரு? நாமினி சார், ஒன்னு என் பேர் அஞ்சலின்னு இருக்கும், இல்லனா என் அம்மா பேர் சிந்தாமணின்னு இருக்கும். அப்படியா? மாசிலாமணி வாரிசுன்னு இலக்கியா பேரை போட்டிருக்காரு.
ஆனா இவங்களோட பேரை சொல்றாங்களே, இதுல ஏதோ சிக்கல் இருக்கு. என்ன பண்ணலாம்? சரிம்மா, நான் உங்க வீட்டுக்கு நேர்ல வந்து மாசிலாமணியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் பணத்தை தரேன். என்ன அப்பா இலக்கியாவை நாமினியா போட்டிருக்காரா? என்ன கொடுமடாது. நீங்க உங்களை நாமினின்னு சொன்னதும் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. உடனே நாமினியோட டீடைல செக் பண்ணப்ப இலக்கியாவோட ஃபோன் நம்பர் இருந்துச்சு. அதான் அவங்களுக்கு உடனே கால் பண்ணி விஷயத்த சொன்னேன். நீங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய கிரிமினலா இருந்தா மாமாவோட நிலைமைய சாதகமாக்கிக்கிட்டு இதான் சான்ஸ் தான் அவர் பணத்தை திருட பாப்பீங்க. ஏய், யாரடி திருடி? அது என் புருஷன் காசு. அதுல எனக்கு உரிமை இருக்கு. அவரோட மெடிக்கல் செலவுக்கு பணம் வேணும்னு கேட்டோம். அதுல என்ன இருக்கு? நீங்க 2 பேரும் அவ்ளோ நல்லவங்களா இருந்தா FD டாக்குமெண்ட் எடுத்து மாமா கிட்ட காட்டிட்டே பேங்குக்கு போயிருக்கலாம். எதுக்கு திருட்டுத்தனமா போனீங்க? மாமா பாவம் கஷ்டப்பட்டு உழைச்சு பணத்தை சிறுக சிறுக சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்காரு. அத போய் கொள்ளையடிக்க பாக்குறீங்க? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? ஏய் நிறுத்துறே. என் அப்பா பணத்தை எடுக்கிறதுக்கு நான் எதுக்கு வெக்கப்படணும்? எந்த ஒரு உரிமையும் இல்லாம இத்தனை வருஷமா நீங்க 3 பேரும் அவர் பணத்தை நல்லா சாப்பிட்டீங்கல்ல, அதுக்கு நீங்க தான் வெக்கப்படணும். அப்பாவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் தான் பேங்க்ல போய் பணத்தை கேட்டோம். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏய் நடிக்காத நீ. மாமாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே நீதான் எனக்கு டவுட் இருக்கு. இதுல நீ நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறியா? ஒன்னும் தேவை கிடையாது. மாமாவோட வைத்திய செலவை ஏன் புருஷன் கிட்ட சொல்லி நானே ஏற்பாடு பண்ணிக்கிறேன். அவரோட 10 லட்சம் பேங்க்லயே இருக்கட்டும். அது அவரோட கடைசி காலத்துல உதவும். ஏய், கடைசி காலத்துல நாங்க அவரை காப்பாத்த மாட்டோமா? கிழிச்சிங்க. நீங்க காப்பாத்த மாட்டீங்கன்னு பயந்துட்டு தான் 10 லட்சத்துக்கு வாரிசா ஏன் பேரை போட்டிருக்காரு. உங்க லட்சணம் என்னன்னு இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா? ஏயா, கட்டின பொண்டாட்டி பெத்த புள்ள இருக்கும்போது எவ்வளவு ஒருத்தி வாரிசா போட்டிருக்க? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்னு ஏங்க என்ன பண்றீங்க? மாமாவை தொட்டீங்க, நான் பத்திரகாளியா மாறிடுவேன். என்ன யாரும் முனகிற சத்தம் கேக்குது? ஐயோ அம்மா, ஐயோ பாத்துமா, பாத்து. அம்மா அம்மா, அஞ்சலி தானே கட்டி போட்டேன். ஆமாம்மா, நான் நினைச்சேம்மா அந்த அஞ்சலி தான் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அம்மா உனக்கு ஒண்ணும் இல்லம்மா? இல்லம்மா. பாத்துமா, பாத்து. மெதுவா மெதுவாம்மா, பாத்து வா. ஏண்டி நீ செய்யற திருட்டு வேலையை தடுக்க கூடாதுன்னு எங்க அம்மாவை கட்டி போட்டிருக்கியா? உன்ன ஏய் இலக்கியா, இன்னொரு வார்த்தை பேசுனீங்க 2 பேரையும் இதே இடத்துல கொன்னு போட்டுருவேன். நீங்கெல்லாம் என்ன ஜென்மோ? நடக்க முடியாம இருக்கிற மாமாவை ஏமாத்த பாக்குறீங்க. ஆஸ்மா நோயாளி எங்க அம்மாவை கட்டி போட்டிருக்கீங்க. காசு காசுன்னு ஏன் இப்படி வெறி பிடிச்சு அலையறீங்க? அப்போ நான் சந்தேகப்பட்டது சரியாதான் போச்சு. மாமா பாத்ரூம்ல தன்னால வழுக்கி விழல, நீங்க தான் அவரை ஏதோ பண்ணிருக்கீங்க. சச்சா, உங்க மூஞ்செல்லாம் பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. ஏய், நீ என்ன செஞ்சாலும் மாமாவோட பணத்தை நான் உன்னை எடுக்க விட மாட்டேன்டி. அந்த 10 லட்சத்துல இருந்து உனக்கு 10 பைசா கூட கிடைக்காது. ஏமா 2 பேரும் ஃபோர்ஜரி பண்ணி பேங்கே ஏமாத்த பாக்குறீங்களா? உங்களை போலீஸ்லயே பிடிச்சு கொடுக்கலாம். இலக்கிய மேடத்துக்காக நான் உங்களை விடுறேன். இனிமே பேங்க் பக்கம் வந்தீங்க, செக்யூரிட்டியை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன்.
ஜாக்கிரதை. சரிங்க மேடம், நான் கிளம்புறேன் மேடம். இவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நான் பாத்துக்கிறேன் சார். ஓகே, வரேன் மேடம், வரேம்மா. மாஸ்டராமணி சார், வரேன் சார். ஏய் அஞ்சலி, இதோட நிறுத்திக்கோ. இன்னொரு தடவை மாமாக்கு மட்டும் ஏதாவது கெடுதல் பண்ண நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அவர் குணமாகி நடந்து என்ன உண்மைங்கிறத மட்டும் சொல்லட்டும், அப்புறம் இருக்குடி உனக்கு. மாமா, நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க மாமா, உங்களுக்கு நான் இருக்கேன். அம்மா, மாமாவை பாத்துக்கோ. என்ன அவரோட மெடிக்கல் செலவுக்கு நான் பணம் கொடுக்கறேன். இவங்க 2 பேரும் மறுபடியும் ஏதாவது சேட்டை பண்ணா நீ என்கிட்ட சொல்லு, சரியா? சரிம்மா. சரிம்மா, நான் வரேன். சீ. ச்சே. இத வச்சு இலக்கியாவை பழி வாங்கலாம்லாம் பிளான் பண்ணிருந்தேன். எல்லாம் போச்சு. ச்சே. கௌதம், கௌதம், இந்தாங்க. வேண்டாம். ஏன் வேணாம்? என்னாச்சு? மூட் அவுட்ல இருக்க மாதிரி இருக்கீங்க. கௌதம், நான் வந்தது கூட தெரியாம அப்படியே லேப்டாப்ல பாத்துட்டு இருக்கீங்க. கௌதம், எதுக்கு மாணிக்கத்தோட பில்டிங்கே பாத்துட்டு இருக்கீங்க? இது வெறும் பில்டிங் இல்ல, இது உன்னோட ஆசை, கனவு, லட்சியம். அதை என்னால நிறைவேற்ற முடியாம போச்சு. அதை நினைச்சாதான் ஃபீலா இருக்கு. கௌதம், விடுங்க கௌதம். இப்ப இது நினைச்சு ஃபீல் ஆகி என்ன ஆக போகுது? இந்தாங்க, முதல்ல பாலை குடிங்க. எப்படி இலக்கியா? உனக்குள்ள அந்த சோகம் இருக்கும், உனக்குள்ள அந்த ஃபீலிங் இருக்கும்ல. ஆனா அதெல்லாம் மறந்துட்டு நீ மட்டும் எப்படி நார்மலா இருக்க? உனக்கு கவலை இல்லையா அதை பத்தி? என் கௌதம் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? இந்த பில்டிங் எல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல கௌதம். என் முகம் வாடிடக்கூடாதுன்னு உன் சோகத்தை மறைச்சு பேசிக்கிட்டு இருக்க. அது எனக்கு நல்லா தெரியுது. இந்த பாரு, கூடிய சீக்கிரம் இந்த பில்டிங்கை வாங்கி உன் கனவை நிறைவேற்றாம நான் விட மாட்டேன். ம்? என்ன மெசேஜ் அது? அது ஒரு அபிஷியல் மெசேஜ். அபிஷியல் மெசேஜா? அதுக்கு எதுக்கு இப்ப நீங்க ஒரு கண்ணுல பாத்தீங்க? அபிஷியல் மெசேஜ் நான் பார்க்க கூடாதா? இல்ல, அப்படி இல்ல. அத காட்டுங்க. இல்ல இல்ல, பரவாயில்ல, வேணாம். கொடுங்கன்னு சொல்றேன்ல. இல்ல இல்ல, அபிஷியல் மெசேஜ் தான். போன கொடுங்க. இல்ல இல்ல, வேணாம் வேணாம், கொடுங்க. எதுக்கு வசந்துக்கு 60,000 அனுப்பியிருக்கீங்க? இல்ல, அது வந்து சொல்லுங்க, ஏன் அனுப்புனீங்க? இல்ல, இது நம்ம வசந்த் இல்ல, வேற ஒரு வசந்த். பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லுங்க. வசந்த், காலேஜ்ல இந்த டேர்ம்க்கு ஃபீஸ் கட்ட சொல்லிருப்பாங்களே, அத பத்தி நீ எதுவுமே சொல்லல. நீ முன்னாடியே சொன்னதானே என்னால பணத்தை ஏற்பாடு பண்ண முடியும். அது வந்து பணம் வேணாக்கா. வேண்டாமா? ஏண்டா? அது நான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால இந்த டேர்ம் ஃபீஸ் கட்ட வேணான்னு கரஸ்பாண்டன்ட் சொல்லிட்டாருக்கா. டேய், நிஜமாவா? ஆமாக்கா. பரவாயில்லடா, நீயும் நம்ம குடும்பத்தோட நிலைமையை உணர்ந்து ஃபீஸே வேணான்னு சொல்ற அளவுக்கு நல்லா படிக்கிற. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நல்லா படி.
ஓ, மாமனும் மச்சானும் சேர்ந்து என்னையே ஏமாத்த பாக்குறீங்களா? அப்போ கரஸ்பாண்டன்ட் ஃபீஸ் வேண்டான்னு சொன்னதா வசந்த் என்கிட்ட சொன்னது போயா? சொல்லுங்க சொல்லுங்க. உங்களை யாரு என் தம்பிக்கு பணம் கொடுக்க சொன்னது? ஏய் விடு. என்ன என் தம்பி உன் தம்பின்னு பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க? அவனும் நம்ம ஃபேமிலி தானே. வசந்த் உன்கிட்ட பணம் கேட்டிருந்தானா நீ என்ன பண்ணிருப்ப? என்கிட்ட பணம் கேட்கறது கௌரவ குறைச்சல்னு ஃபீஸ்க்கு அலைஞ்சு கஷ்டப்பட்டிருப்ப. இந்த வீட்டோட ராணி கஷ்டப்படலாமா? அதான் உன்கிட்ட எதுவும் சொல்லாம காலேஜ் ஃபீஸ நானே கட்டிட்டேன். உன்கிட்டயும் சொல்ல வேணான்னு தான் அவன்கிட்டயும் சொன்னேன். கௌதம், you are really great. உங்களை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. மாமியார் வீடுனாலே விருந்துக்கு போக மட்டும்தான். மத்தபடி 2 அடி தள்ளியே நிக்கணும்னு நினைக்கிற ஆம்பளைங்களுக்கு மத்தியில நீங்க மட்டும் என் குடும்பத்தையும் உங்க குடும்பமா பாக்குறீங்க. என் தம்பிக்கு மட்டும் இல்ல, அம்மா மாமான்னு எல்லாருக்கும் நீங்க உதவினா முத ஆளா போய் நிக்கிறீங்க. தேங்க்ஸ் கௌதம். ஏன் இலக்கியா நீ மட்டும் என்ன ஜானு அப்பா நான் கார்த்தின்னு எல்லாரையும் தலை மேல தூக்கி வச்சு தாங்குற அந்த மாதிரி தான் இதுவும். உன் கூட அஞ்சலிக்கு இருந்திருந்தா அவளுக்கும் நான் உதவி செஞ்சிருப்பேன். ஆனா அவ தான் திசை மாறி போயிட்டா. அஞ்சலி என்னோட தான் ஞாபகம் வருது. உங்க மாமா எப்படி இருக்காரு? பாவங்க, அவர் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு. அவருக்கு அதை விட கஷ்டம் என்னன்னா பெத்த பொண்ணே அவரோட காசை திருட பாக்குறாங்க. பாவம் ரொம்பவே நொந்து போயிட்டாரு. இலக்கியா நீ அந்த அஞ்சலியை விட்டுருக்க கூடாது. அந்த பேங்க் மேனேஜரை கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி அவளை புடிச்சு ஜெயில போடுறதா மிரட்டி இருக்கணும். நான் பண்ணிருப்பேன். ஆனா மாமா இன்னும் வேதனைப்படுவாருன்னு நினைச்சுதான் நான் விட்டுட்டேன். ஐயோ, பால் ஆறி போயிருக்கும். ஒரு நிமிஷம். இந்தாங்க. இந்தாங்க பாலை குடிங்க. கௌதம், என்னாச்சு இப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த மல்லிகைப்பூ தனியா இருக்கும்போது அதுல இருந்து மனம் மட்டும்தான் வருது. ஆனா அதுவே என் பொண்டாட்டி தலையில இருந்தா மனத்தோட சேர்ந்து போதையும் வருது. அது எப்படி? அந்த ஆராய்ச்சியெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல பாலை குடிங்க. முதல்ல ஆராய்ச்சி, அப்புறம் தான் பால். கௌதம், கௌதம் விடுங்க. கௌதம், பொண்டாட்டி விடுங்கன்னு சொன்னா அதுக்கு இன்னும் இறுக்கமா கட்டி பிடிக்கணும்னு அர்த்தம். அஞ்சலி, 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 எங்க போன? அஞ்சலி, அஞ்சலி, என்ன ஆளையே காணோம்? ஐயோ, 10 லட்சம் பணம் கிடைக்காத விரக்தியில ஏதாவது இடகுடமா பண்ணிக்க போறா. ஐயோ, அஞ்சலி, அஞ்சலி, ஏண்டி நீ இங்கேயா இருக்க? எதுக்கு இந்த மாதிரி மூலையில வந்து நின்னுட்டு இருக்க? பின்ன மூலையில நிக்காம வெளிய வந்து கௌரவமா நிக்க சொல்றியா? அந்த இலக்கிய மானத்தையே வாங்கிட்டா. சொந்த அப்பனோட காசு எடுக்க ஆசைப்பட்ட எனக்கு அவ திருட்டு பட்டம் கட்டிட்டா. அந்த பணத்தை வச்சு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி கார்த்திகோட சேர்ந்து வாழலாம் நினைச்சேன். எல்லாம் போச்சு. வீட்டை விட்டு வெளியில போக ஆட்டோக்கு கூட என்கிட்ட காசு இல்ல. வர வர எனக்கு நம்பிக்கை போயிட்டே இருக்குமா? மறுபடியும் கார்த்திகோட ஒண்ணு சேர்றதுக்கும் அந்த வீட்டோட மருமகளை ஆகிறதுக்கும் நான் பண்ற போராட்டத்துல தோத்துருவணும்னு பயமா இருக்கு. சீ, வாய மூடு. நீ தோக்க கூடாதுடி. சொந்த வீட்லயே நம்மள 3ஆம் தர ஆட்களா மாத்தின அந்த இலக்கியாவ ஜெயிச்சே ஆகணும். என் மக எல்லாரையும் தோக்கடிச்சு சிங்க மாதிரி நிக்கணும், புரியுதா?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.